ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ என்னை கண்ட இந்த நொடி முதலே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நீ எதை பற்றியும் வருத்தப்படாத அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையிலேயே நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த உலகத்தையும் இதில் இருக்கிற மனுஷங்களையும் நான் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது தெரியுமா? தவறு செய்யும்போது ரொம்ப தைரியமாக துணிஞ்சு செய்யிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பணிஞ்சு நின்று மன்னிப்பு கேட்டா நான் அதை மறந்துட்டு உடனே நீங்கள் கேட்குறதையெல்லாம் செஞ்சு கொடுத்துடணுமா என்ன? மனிதர்களை வேணும்னா நீங்கள் நாடகம் ஆடி ஏமாத்தலாம் என் தங்கங்களே. உங்களை படைச்ச இந்த வராகி அம்மாவை அவ்வளவு சுலபமாக யாராலும் ஏமாத்திட முடியாது. எப்போதும் தைரியமாக துணிவோடு இருக்க சொன்னேன்னா, ஆனால் தப்பு செய்யும்போது தைரியமாக துணிஞ்சு செய்யுன்னு நான் சொல்லலை. தப்பை எப்போ செஞ்சாலும் அது யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை தப்பான செயல்களை செய்வதை நிறுத்திவிடு. எப்போதும் உன் வாழ்க்கையில் நான் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எந்த முயற்சியிலும் தோத்துடக்கூடாது, எந்த விஷயமும் உன்னை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காகவே உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் நின்று போச்சுன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லவா? அதே போலதான் வாழ்க்கையிலையும் எப்போதும் நின்றுடக்கூடாது. சோர்ந்து போகாம சுழன்று உருண்டு கொண்டிருக்கும் போதுதான் நீ போய் சேரணும்னு நினைச்சு ஆசைப்பட்ட இடத்தை வெற்றிகரமாக சென்று சேர முடியும் என் செல்லமே. உன் மனசு சிதையும்படி செய்த நடந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வராகி அம்மா சரி செய்ய போறேன். உன்னை அழகா செதுக்கி அழகான சிற்பமாக மாற்றி நல்ல விஷயங்களே உனக்கு நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். எப்போதும் தப்பு செய்யும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ தப்பு செஞ்சினா அந்த பாவங்கள் உன்னை கேள்வி கேட்கும். ஆனால் நீ நல்லது செய்யும்போது அந்த புண்ணியங்கள் உனக்கு பதில் சொல்லும். இந்த வராகி அம்மாவை மட்டுமே உனக்கு எல்லாமுமாக நீ நம்புறான்னு எனக்கு தெரியும். என்ன முழுசா நம்பக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்படவோ காயப்படவோ விட்டுட மாட்டேன். உனக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயமாக நானே உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போறேன். நீ உண்மையான பாசத்தோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் என்னை நோக்கி வந்து நின்ற பிறகு நான் எப்படி உனக்கானதை உன் கைகளில் கொடுக்காம இருப்பேன்? இதோ நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். எதை உன்னால் ஏற்றுக்க முடியலையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்க முடியலையோ அதை ஏற்றுக்க முடிவு செய். இவ்வளவுதானே வாழ்க்கையின் ரகசியம். அதை விட்டுட்டு நடக்காதது பிடிச்சி நடக்கணும்னு துடிக்கிறதும் வருத்தப்படுறதும் கஷ்டப்படுறதும் வேணாம். நடக்கிறத பிடிக்கவே இல்லை வேணான்னு வெறுத்து ஒதுக்குவதும் வேண்டாம். பிடிச்சதை வச்சுக்கோ, பிடிக்காததை விட்டு விலகி போயிடு என் செல்லமே. வெற்றியை பார்க்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு கண்டிப்பா எல்லா வகையிலும் வெற்றியை கொடுப்பேன். உனக்கான வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் எதற்காகவும் வருந்தாதே. உன் எண்ணங்கள் சிறப்பாக உயர்வாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல நல்ல வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அமைச்சு தர்றேன். என்னை வழிபடக்கூடிய உனக்கு இனி எல்லா நாளும் நல்ல நாளாக சிறப்பான நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. இந்த உலகம் உன்னை மதிக்கும்படியும் நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படியும் உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர இந்த அம்மா தயாராகவே காத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இப்போதே உனக்கான நல்ல நேரத்தை தொடங்கி வச்சுட்டேன். வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் ஏமாந்து போக விட்டு விட மாட்டேன். இப்போதைக்கு சூழ்நிலைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை நீ நம்பும் போது கண்டிப்பா உனக்கு நல்லது நடந்தே தீரும். கோபப்படாத, பொறுமையாயிடு, அமைதியாயிரு, திறமையா செயல்படு. கண்டிப்பா உனக்கு பொருத்தமாக இருப்பது கூட சில சமயங்கள்ல உனக்கு பொருந்தாமல் போக வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா என்ன நம்பி வந்த உன்னை நீ உனக்கு பொருந்தாத நல்ல விஷயங்கள் அல்லாத விஷயங்களை உன் கைகளை நான் கொடுக்கவே மாட்டேன்னு செல்லவே. நீ எடுத்த முடிவு தப்பா போலாமே தவிர உன் வாழ்க்கையில நீ இப்படிதான் வாழப்போற நான் எடுத்த முடிவு ஒருபோதும் தப்பாக இருக்காது. எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில சிறப்பாக அமைச்சு கொடுக்க இந்த வராகி அம்மா தயாரா இருக்கேன்.
நீ ஜெயிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் நான் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பேனேன் செல்லமே. எப்போதும் யாரையும் சாதாரண காகிதமாக மட்டும் நினைச்சிடாத. காகிதத்தை மேல பறக்க விட்டா அது வானத்துல பட்டமா பறந்துச்சுன்னா நீயே நிமிர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் அல்லவா? அதனாலதான் எல்லாரையும் உனக்கு சமமாக நினைக்க பழகு. இந்த உலகில் உழைக்கவும் முயற்சி செய்யவும் தயாராக இருக்கும் யாருமே தோத்து போக மாட்டாங்க. நீ எந்த அளவுக்கு கடின உழைப்பையும் கஷ்டத்தையும் பட்டு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையில மாபெரும் வெற்றிகளை கொடுப்பேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படாம நம்பிக்கையோடும் அன்போடும் பக்தியோடும் இருந்தாலே போதும். உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நானே நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. நம்பிக்கையும் புரிதலும் தான் ஒரு நல்ல உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நல்ல விஷயம். உன் கூட இருக்கிற மனிதர்களை நல்லபடியா தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா அவங்க மேல நீ நம்பிக்கை வைக்கும்போது அந்த உறவு நீண்ட காலம் நிலையானதா நிரந்தரமானதா இருக்கும் அல்லவா? ஒருத்தரை உனக்கு பிடிக்கும்னா அவங்க செய்யற தப்புகளையும் ஏற்றுக்கொள்ள குறைகளையும் திருத்தக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளையாக நீரு. உனக்கு ஒருத்தவங்கள பிடிக்கும், ஆனா அவங்க தப்பு செஞ்சாங்க, குறைய உள்ளவங்களா இருந்தாங்கன்னா உடனே அவங்களை தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. முதல்ல அதை சரி செய்ய முடியுமா, அவர்களை திருத்த முடியுமான்னு முயற்சி செய். உன்னால முடியறத முயற்சி செய்யறதுல ஒன்றும் தப்பில்லை அல்லவா? இல்லை அவங்கள திருத்தவே முடியாத, அவங்க மாறவே மாட்டாங்கன்னு தெரியும் போது மட்டும் நீ விலகி நின்னா போதும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ நடக்காது நினைச்ச காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு கொடுப்பேன். நீ எப்போதும் எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நானே நடத்தி முடிப்பேனேன்னு செல்லமே. நீ எப்போதும் யார்கிட்டையும் போய் உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நீதி கேட்காதே. ஏன்னா இந்த உலகத்துல உள்ளவங்க உன் கஷ்டத்தையும் உனக்கு நடந்த அவமானத்தையும் துரோகத்தையும் தப்பையும் கேட்கும்போது ஐயோ பாவன்ற மாதிரிதான் கதையா உட்கார்ந்து கேட்பாங்க. ஆனா உனக்கான நியாயத்தை யாரும் சொல்லவோ செய்யவோ மாட்டாங்க என் செல்லமே. உனக்காக எல்லாத்தையும் செய்யறதுக்கு இந்த வராகி அம்மா நான் மட்டும்தான் இருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள உன்னை பெத்தவங்க கடந்து வந்த பாதையை பத்தி புரிஞ்சுக்கிட்டினா போதும். உன்னை பெத்தவங்க படாத கஷ்டத்தையா இப்போது நீ பட்டுவிட போகிறாய்? உன்னுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீனா அது மெதுவா நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா எங்கேயாவது அவசரமா வெளியே கிளம்பும் போது கடிகாரம் வேகமாக சுத்துறத பார்த்திருக்கியா? உண்மை என்னன்னா கடிகாரம் எப்பயும் ஒரே மாதிரிதான் சுத்துது. ஆனா உனக்கு எங்கேயாவது கிளம்பும் போதும் மகிழ்ச்சியில இருக்கும் போதும் கடிகாரம் வேகமா சுத்துது. இதுவே வருத்தத்துல இருக்கும் போதும் சும்மா இருக்கும் போதும் கடிகாரம் மெதுவாக நகர்வதை போல தெரியும். இது எல்லாமே உன் மனபிராந்தி தான். மனசுலதான் உனக்கு எண்ணங்கள் மாறி மாறி வருது. எப்போதும் மனசை ஒரே மாதிரி வச்சுக்கோ. உன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. சில பேர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க, அதை நல்லா கற்றுக்கோ. சில பேர் உனக்கு பாடம் கற்றுக்கிட்டு உன்கிட்ட இருந்து பல விஷயங்களை பெற்றுக்கொண்டு போவர்களாக இருப்பார்கள். அதையும் புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. எப்போதுமே தனிமையில் இருக்கும்போது உன் சிந்தனைகள் உன்னை சவுக்கால் அடிக்கிற மாதிரி பல விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்தும். அத்தனை விஷயங்களையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாய் வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக விட்டுட மாட்டேன். உன் சிந்தனையும் உன் எண்ணங்களும் உனக்கு என்ன சொல்லுதோ அதை தெளிவா கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ. யார் நம்மளை என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில அழகான தருணங்களை இழந்து கொண்டே இருப்பாய். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு எப்போது நீ ஒரு நல்ல முடிவை எடுக்கிறியோ அப்போதுதான் இந்த உலகத்துல உன்னால ஜெயிச்சு நிக்க முடியும் செல்லமே. உன் மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான எண்ணங்களை துணிந்து செயல்படுத்தும் போது உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியை தர்றதுக்கு இந்த வராகி அம்மா தயாராகவே இருக்கேன். தன்னைத்தானே வருத்தி கொள்பவர்கள் கோழைகள் கிடையாது. உண்மையிலேயே அவங்க மனசுல உள்ள வலியையும் கஷ்டத்தையும் மற்றவங்க மேல திணிக்க தெரியாதவர்களாக எல்லாத்தையும் தனக்குள்ளேயே போட்டு வருத்தப்படுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை
கோழைகள்னு சொல்லாத. தனக்குள்ளேயே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த நல்லவங்களுக்கு உன்னால உதவி செய்ய முடியாட்டியும் அமைதியாக போயிடு. யாருக்கு எதை என்ன எப்போ செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். எப்போதும் என் அன்பு பிள்ளையான நீ உன் வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படவே வேணாம். உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் சிறப்பா செஞ்சு கொடுக்க போறேன். நீ எப்போதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற மாயையான விஷயங்கள்ல மயங்கிடாதே. அப்புறம் உலக இன்பங்கள்ல மயங்கிட்டீனா எந்த பிறவியிலும் முன்னால் என்னை அடையவே முடியாது. உனக்கு என் மேல எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் நம்பிக்கையும் இருக்கோ அதை பொறுத்துதான் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்போதும் இறை பக்தியையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமா வச்சுக்கோ. அது உனக்கான பலனையும் பலத்தையும் அதிகரிக்கும் என் தங்கமே. நீ யாருக்கு நல்லது செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் தானம் செஞ்சாலும் மதிப்பு கொடுத்தாலும் அவமரியாதை செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அது எல்லாமே பல மடங்கா நீ செய்ததை விட சிறப்பாக உன்னை நோக்கி வந்து சேரும். நீ ஒருபோதும் வருந்தாதே. உன் வாழ்க்கைய நீ நிம்மதியா வாழ்றதுக்கும் மகிழ்ச்சியாக அமைச்சுக்கிறதுக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் அன்பை நீ அடுத்தவங்களுக்கு நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதுக்கு பதிலா நீ அன்பா இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா எதையும் யாருக்கும் நிரூபிச்சு இங்க எதுவும் மாற போறதில்லை என் செல்லமே. உண்மையிலேயே எளிமை என்பதுதான் நிரந்தரம். ஆடம்பரம்ங்கிறது போலியான பொய்யான விஷயம். எப்போதும் எல்லாரும் ஆடம்பரமாக வாழ முடியாதல்லவா? அது போலியானது. எப்போ வேணாலும் யாரை வேணாலும் விட்டு விலகி போயிடும். அதனால மன நிறைவோட இருப்பதை கொண்டு எளிமையாக வாழ பழகுவதுதான் வற்றாத செல்வமாக உன் வாழ்நாள் முழுவதும் நிலைய இருக்கும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. நீ நினைச்ச வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். உனக்கான வாழ்க்கையை மிக பெரிய அளவில் நீ வாழ்வதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். எப்படியாவது இவங்க கண்ணு முன்னால வாழ்ந்தே ஆகணுன்ற வைராகியத்தோடு இருக்கக்கூடிய உன்னை யார் முன்னிலும் தோற்று போக விட மாட்டேன். யாரெல்லாம் உன்னை தப்பா நினைச்சாங்களோ தவறா பேசினாங்களோ அவங்க முன்பாகவே நீ வைராகியத்தோட வாழ்ந்து ஜெயிச்சு நிற்பாய் என் செல்லமே. முதல்ல நீ உன்னை மரியாதையோட பார்க்க பழகு. நீ உனக்கு எந்த அளவு மரியாதை கொடுத்து உன்னை உயர்வாக நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு வெற்றி மிக பெருசாக உன் வாழ்க்கையில வந்து சேரும். உன்னை முதல்ல நேசிச்சு உன் உடம்ப அக்கறையா பார்த்துக்கோ. அப்போது இந்த உலகம் உன்னை நடத்தும் விதமே மாறிவிடும் என் செல்லமே. எல்லாரும் செய்யறதையே நீயும் செய்யாம எல்லா விஷயங்களிலும் உனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கு. மனசுல எந்த கவலையையும் பாரத்தையும் தூக்கி சுமக்காம அனைத்தையும் சரி செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட மனசை இலகுவா வச்சுக்கோ. என் அன்பு பிள்ளையான நீ இந்த வராகி அம்மாவுக்கு பயப்படலைனாலும் உன் கர்ம வினைகளுக்கு பயந்துதானே ஆகணும். ஏன்னா நீ தப்பு செஞ்சாலும் கூட இந்த வராகி அம்மா மன்னிப்பேன். ஆனா அந்த தப்புக்கான தண்டனை கர்ம வினையாக உன் வாழ்வில் வந்தே தீரும் என் செல்லமே. நீ எப்போதும் தெரியாம கூட தவறு செய்யாதே. தெரிஞ்சு யோசிச்சு நல்ல விஷயங்களை செய்ய பழகு. அதற்கான நற்பலன் உன் வாழ்வில் கிடைத்தே தீரும் என் செல்லமே. நீ தடிக்கு கீழே விழுகும் போதெல்லாம் 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, நம்ம தப்பான இடத்துல காலை வச்சுட்டோம் அதனாலதான் விழுந்துட்டோன்றத. இன்னொன்னு, நம்ம விழுந்துட்டா நம்ம தூக்கி விட யாரும் வரமாட்டாங்க. நம்ம ஐயோன்னு கத்துனா கூட ஐயான்னு கொண்டாடுறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கணும் செல்லமே. கீழே விழுந்த அடுத்த நொடியே துள்ளிக்கிட்டு நீ எந்திரிச்சு நிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை சமாளிச்சு உன்னால சாதிக்க முடியும். இந்த உலகில் ஒவ்வொரு மனிதன் வேலை செய்வதற்கும் அவனுடைய வேலையை பொறுத்து கூலி கொடுக்கிறவன் முதலாளி மனிதன். ஆனா ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாம் சேர்த்து கூலி கொடுப்பவள் இந்த வராகி அம்மா நானு. நீ எப்போதும் ஆட்டம் போடவும் வேணாம், அலப்பற பண்ணவும் வேணாம். அமைதியா நல்ல விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் செய்ய பழகு. உனக்கான நல்லதையெல்லாம் உன் சார்பில் நான் என்ன செஞ்சு கொடுக்குறேன். எப்போதும் என் அன்பு பிள்ளையான நீ எதற்காகவும் வருத்தப்படாதே.
உன்னுடைய செயல்கள் சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் பட்சத்துல உன் உழைப்பிற்கான பலனும் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். என் ஆசீர்வாதங்களோடு உனக்கு நலமும் பலமும் என் அருளும் நிறைய கிடைச்சு நல்ல நிலைமைக்கு உயரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்றேன். உன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் என்னிடம் ஒப்படைச்சிட்டீனா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லம்.